ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குடமிளகாய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கிறேன். இதுக்கு நான் 3 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டை போட்டு செய்யும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த 3 முட்டையில் நம்ம கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு முட்டையை நம்ம நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு பேனில் நான் இந்த மாதிரி போட்டு வேக வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதற்கு பிறகு நம்ம குடமிளகாய் சாதம் செய்வோம். இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு அது கூட பட்டை, கிராம்பு, ஏலமெல்லாம் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் அளவுக்கு வெட்டி எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி தான் எடுத்துருந்தேன். அதையும் இதில் பொடியாக வெட்டி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வெட்டி வச்சுக்கிற குடமிளகாவை இதோடு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்குவோம். இதில் நாம் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வேக விடணும். இது நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம சாதத்தை நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்கணும். இப்போ நான் இதில் பிரியாணி மசாலா சேர்த்துருக்குறேன். நீங்கள் பிரியாணி மசாலா பிடிக்காட்டி நீங்கள் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்குவோம். சோயா சாஸ் ஆட் பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஒன்று வரும். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சோயா சாஸ், மசாலா தூள், பிரியாணி மசாலா எல்லாம் சேர்ந்து வேகிற மாதிரி வச்சுட்டு இதில் நமக்கு முட்டையை கிண்டி வச்சுருக்கிற முட்டையை இதோடு நம்ம சேர்த்துக்குவோம். இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது குயிக்காக ஈஸியாக குழந்தைங்களுக்கு கூட ஸ்கூலுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். என்னென்னா பிரியாணி மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக லேசாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சோறு ஏற்கனவே வடித்து வச்சுருக்கிறேன். அந்த சாதத்தை நம்ம இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம கிரேவி கூட இல்லாமல், குழம்பு கூட இல்லாமல் நம்ம இதை சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சுவையான குடமிளகாய் சாதம் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சூட்டோடையே சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா இந்த சோயா சாஸ், பிரியாணி மசாலா எல்லாம் சேர்ந்து வரையும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.